வணக்கம். திரையரங்கம் ரெட்ரோ. சூர்யா கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய திரைப்படம். இந்த படத்தினுடைய கதாநாயகி பூஜா ஹெக்டே. இந்த படத்தின் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ். இந்த படம் 1960 ஆரம்பிக்கிறது. அந்த காலகட்டத்தில் அனாதையாக தெருவில் நின்று கொண்டிருந்த ஒரு சிறுவன், அவனை தத்து எடுத்து ஜோஜு ஜார்ஜ், மலையாள நடிகர் இருக்கார் இல்லையா, அவர். இந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரம் பேர் திலகன். அவருடைய மனைவி சந்தியா. அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் சுவாசிகா. லப்பர் பந்து படத்தில் நடிச்சிட்டாங்களே, அவங்க தான். அவர்கள் இருவரும் தத்து எடுத்து அந்த சிறுவனை பெயரிட்டு வளர்க்கிறார்கள். அவனுக்கு இவர்கள் வைத்த பெயர் பாரிவேலன். காலப்போக்கில் அந்த பையன் வளர்ந்து வாலிபனாகி அப்படின்னு வரும்போது ஒரு இக்கட்டான ஒரு கட்டத்தில் திலகன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜோஜு ஜார்ஜை பாரிவேலன் காப்பாற்றுகிறான். அப்போ ஒரு தாதாவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அவருக்கு தனக்கேற்ற ஒரு மகன், வளர்ப்பு மகனாக கிடைத்திருக்கிறான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தொழில் ரீதியாக அவன் தனக்கு பக்கபலமாக இருப்பான் அப்படின்றதுக்காக அவனை அவர் ஏற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லாமே தவிர, உண்மையாகவே ஒரு மகன் அப்படின்ற மாதிரி நினச்சி அவர் ஏற்றுக்கிறல. அந்த பாரிவேலன் காலப்போக்கில் வளர்ந்து நமக்கு சூர்யாவாக அறிமுகமாகிறார். இப்போ அப்பா எப்படி தாதா அப்படின்ற பேட்டர்னில் செயல்பட்டுக்கிட்டு அப்படி இருக்காரோ, அதே பாதையில், வன்முறை பாதையில் மகனும். அந்த பாரிவேலன் கதாபாத்திரம் எதேச்சையாக ஒரு இளம் பெண்ணை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. அந்த இளம் பெண்ணினுடைய பெயர் ருக்மிணி. ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறார்கள். வன்முறை பாதையில் இறங்கி இருக்கக்கூடிய இவனுடைய போக்கு இருக்குல்ல, அது அந்த ருக்மிணிக்கு பிடிக்கவில்லை. ருக்மிணி மேலே அளவற்ற காதல் வச்சிருக்கிறதுனால பாரிவேலன் வன்முறை பாதையிலிருந்து விலகி இருப்பது அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறான். இப்படிப்பட்ட சூழலில் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் திருமண ஏற்பாடுகள் அப்படின்றது நடக்குது. அந்த திருமண ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கும்போது தந்தை மகன், வளர்ப்பு தந்தைக்கும் மகனுக்கு இடையில் ஒரு மோதல் உண்டாகிறது. அது ஒரு கள்ளக்கடத்தல் விஷயமாக, தந்தை செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கள்ளக்கடத்தல் விஷயத்தை மகன் மறைத்து சில காரியங்களில் ஈடுபட்டது பிடிக்காமல் தந்தை மகனுடன் மோத ரெண்டு பேருக்கு இடையில் ஆக்ரோஷமான சண்டை அப்படின்ற மாதிரி திருமண கூடத்திலேயே நடக்கிறது. அப்படி நடக்கும்போது தந்தையினுடைய, வளர்ப்பு தந்தையினுடைய கையை மகனாக இருக்கக்கூடிய பாரிவேலன் வெட்டிடுறான். அந்த திருமணம் அப்படியே நின்றுடுது. அதற்கு பிறகு சிறையில், வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டதால் சிறையில் அடைக்கப்படுகிறான் பாரிவேலன். அவன் காதலித்த ருக்மிணி அந்த ஊரை விட்டே காலி பண்ணிட்டு எங்கே போனான் அப்படின்றதே தெரியல. இப்போ சிறையில் இருக்கக்கூடிய பாரிவேலன் பல வருடங்களுக்கு பிறகு சில மனிதர்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக சிறையிலிருந்து வெளியே வர்றான். ருக்மிணியை தேடுறான். ருக்மிணி எங்கே இருக்கான்னு தெரியல. ஒரு தகவல் கிடைக்குது, அவள் அந்தமானில் இருப்பதாக. அந்தமானுக்கு செல்கிறான். அங்கு ருக்மிணியை பார்க்கிறான். அந்தமானுக்கு பாரிவேலன் போயிருக்கான் அப்படின்ற தகவல் தெரிஞ்சு அவனுடைய வளர்ப்பு தந்தையான திலகன் தன்னுடைய ஆட்களுடன் அவனை தண்டிப்பது என்ற எண்ணத்துடன் அவரும் தன்னுடைய குழுவினருடன் அந்தமானுக்கு வருகிறார். தன்னுடைய காதலியான ருக்மிணி தனக்கு மீண்டும் வேண்டும் என்றால் வன்முறை பாதையில் இறங்கக்கூடாது. அதே நேரத்தில் தன்னை அழிப்பதற்காக அடியாட்களுடன் அங்கு வந்திருக்கக்கூடிய தன்னுடைய வளர்ப்பு தந்தை, அவரை எதிர்த்து போராடுவது அப்படின்னா வன்முறையில் இறங்கித்தான் ஆக வேண்டும். தர்ம சங்கடமான நிலை பாரிவேலனுக்கு. வளர்ப்பு தந்தைக்கு ஒரு பாஸ், அவர் பிரகாஷ்ராஜ். பிரகாஷ்ராஜனுடைய கட்டளைப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மனிதர் தான் ஜோஜு ஜார்ஜ். அந்தமானில் காலாகாலமாக அங்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை கொடுமைப்படுத்தி ஒரு தந்தையும் மகனும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். தந்தையாக அங்கு நடிப்பவர் நாசர், மகனாக இருப்பவர் விது. அவங்க அடிமைகளாக அங்கு இருக்கக்கூடிய மக்களை கொடூரமாக துன்புறுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கொடுமையிலிருந்து மக்களை விடுவிக்க செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு பாரிவேலனுக்கு உண்டாகிறது. இப்படிப்பட்ட 3 விஷயங்களை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பாரிவேலன் இந்த 3 விஷயங்களையும் எப்படி கையாண்டு தன்னுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுகிறான். இதுதான் ரெட்ரோ படத்தினுடைய அவுட்லைன். பாரிவேலன் கதாபாத்திரத்தில்
சூர்யா மிகவும் அருமையாக மிகுந்த ஈடுபாட்டுடன் நடித்திருக்கிறார். படத்தினுடைய பாதி படம் வர அவருக்கு சிரிப்பு அப்படின்றதே வரவே வராது. சிரிப்புனா என்னன்னு கூட தெரியாது. சிரிக்க ட்ரை பண்ணால் கூட சிரிப்பு வராது. பாதி படத்துக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. சூர்யா சிரித்தா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவர் சிரித்த பிறகுதான் அவரை காதலிக்கக்கூடிய ருக்மிணியின் முகத்திலேயே சிரிப்பு உண்டாகிறது. ருக்மிணி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய பூஜா ஹெக்டே இயல்பாக ஒப்பனையே இல்லாமல் அழகாக இருக்கிறார், அருமையாக நடித்திருக்கிறார். வளர்ப்பு தந்தையாக நடித்திருக்கக்கூடிய திலகன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜோஜோ ஜோர்ஜ் தன்னுடைய வழக்கமான இயல்பான அருமையான நடிப்பை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரகாஷ்ராஜ் படத்தில் வர்றாரு, அவருக்கு பெரிய அளவில் முக்கியத்துவமே இல்லை. நாசர் படத்தில் வருகிறார். இயக்குனர் என்ன கூறியிருக்கிறாரோ அவர் கூறியதை படத்தில் நாசர் செய்திருக்கிறார். நாசரின் மகனாக வரக்கூடிய விது மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார். சாப்ளின் லாலி அப்படின்ற கதாபாத்திரத்தில் படம் முழுக்க ஜெயராம் வருகிறார். ஜெயராம் வரக்கூடிய காட்சிகள் ரசிக்கக்கூடிய அளவிற்கு அருமையாக இருக்கின்றன. மிகவும் இயல்பாக நாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு ஜெயராம் தன்னுடைய நடிப்பு திறமையை படத்தில் ஆழமாக பதித்திருக்கிறார். சுவாசிகா கதாபாத்திரம் சில காட்சிகளே இறந்து விடுகிறது. படத்தில் அவருக்கு முக்கியத்துவம் எதுவுமே இல்லை. சிங்கம்புலி, கஜராஜ், பிரேம்குமார், கருணாகரன் இவர்கள் அனைவரும் தாங்கள் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு தங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்திருக்கிறார்கள். இயக்குனர் தமிழ் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். படத்தினுடைய பிற்பகுதியில் அவருடைய கதாபாத்திரத்திற்கு மிக முக்கியமான முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. லவ் டெட்டாக்ஸ் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாடல் காட்சியில் கேமியோ அப்பியரன்ஸ் என்ற அளவில் நடிகை ஸ்ரேயா நடித்திருக்கிறார். கனிமா என்றொரு அருமையான பாடல் இந்த படத்தில் வருகிறது. அந்த பாடல் காட்சியில் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளரான சந்தோஷ் நாராயணன் நடித்திருக்கிறார். சந்தோஷ் நாராயணனுடைய பாடல்கள் இந்த படத்திற்கு ப்ளஸ் பாயிண்ட் என்றே சொல்லலாம். படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா. பிரம்மாண்டமான செலவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம், பல்வேறு லொக்கேஷன்களில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம், ஏராளமான நடிகர்கள் நடிகைகள் நிறைந்திருக்கக்கூடிய திரைப்படம். இப்படிப்பட்ட திரைப்படத்தில் ஒரு ஒளிப்பதிவாளருடைய கடுமையான உழைப்பு எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்று நமக்கு தெரியும். அதை நன்கு புரிந்து கொண்டு இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் தன்னுடைய பணியை செவ்வனே செய்திருக்கிறார். சாஃபிக் முகமத் அலி அவர்தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு சிரமப்பட்டு எடிட்டிங் செய்ய வேண்டும் என்பதை நம்மால் உணர முடியும். அதை நன்கு உணர்ந்த இந்த எடிட்டர் தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்திருக்கிறார். இந்த படத்தினுடைய இயக்குனரான கார்த்திக் சுப்புராஜை இந்த படத்தின் கதையை எழுதியிருக்கிறார். இந்த படத்தில் டோட்டலாக ஃபுட்டேஜ் அப்படின்னு வரும்போது 15 நிமிஷத்தை குறைச்சிருக்கலாம். அதற்கு பிறகு இந்த படத்தினுடைய அந்தமான் காட்சிகள் இருக்குல்ல, அந்த அந்தமான் காட்சிகள் இதற்கு முன்பு கார்த்திக் சுப்புராஜ் இயக்கிய ஜிகர்தண்டா XX அந்த திரைப்படத்தினுடைய சாயல் இருப்பதை நம்மால் மறக்க முடியவில்லை. தாதாயிசம் அப்படின்ற பேட்டர்னில் ஆரம்பிக்கிற கதை எங்கெங்கேயோ சுற்றி அந்தமானுக்கு வேறு ஏதோ ட்ராக்கில் பயணித்து எங்கோ போய் முடிகிறது. அந்தமானில் இருக்கக்கூடிய பல காட்சிகள் பொறுமையை சோதிக்கக்கூடிய அளவிற்கு செயற்கையாக இருக்கின்றன. படத்தை பார்க்கும்போது நம்மால் இந்த படத்தினுடைய கதை ஓட்டம் இருக்குல்ல, அதில் முழுமையாக ஒன்றி ரசிக்க முடியவில்லை. செயற்கைத்தனம், ஆர்டிஃபிஷியல் நேச்சர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது படம் முழுக்கவே இருக்கிறது. சூர்யா கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை கார்த்திக் சுப்புராஜ் இன்னும் சிறந்த ஒரு கதையை வைத்து இயக்கி இருக்கலாம் என்ற எண்ணம்தான் இந்த படத்தை பார்த்துவிட்டு வெளியே வரும்போது எனக்கு உண்டானது.